ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இதன் பயிற்சிக்கான காலநிலை எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம கிட்ட நம்மளோட ரெஃபரல்ல டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு 15 டேஸ் வந்துட்டு நம்ம மெம்பர்ஷிப் ஃப்ரீ தரப்போகிறோம். அதே போக ஒரு ஃப்ரீ வெபினாரும் அவங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறோம். இல்லை நம்ம டேரெக்டாக நம்மளுடைய பெய்டு மெம்பர்ஷிப்லேயே அவங்க ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் ஒரு ஹவு டு பில்ட் ஓன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு வெபினார், ஃப்ரீ வெபினார், ஆன்லைன் வெபினார் வந்து அவங்களுக்கும் நம்ம வந்து சலுகையாக கொடுக்க போகிறோம். ஸோ மெம்பர்ஷிப் டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க அதை என்கொயரி பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பைரி. இந்த மந்த்லி எக்ஸ்பைரினா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நமக்கு செக்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஈக்விட்டி அண்ட் டெரிவேட்டிவ்ல பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன். அப்போ இது ரெண்டுமே வந்து டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் வந்து ஒரு ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க. ஈக்விட்டி கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஒரிஜினல். ஒரு நிறுவனத்தில் டைரெக்டாக ஒரு ரைட்ஸ் உரிமை எடுக்கிறாங்க அப்படின்னா, ஓட்டு போடுற உரிமையோ டிவிடெண்ட் வாங்குற உரிமையோ ஏதாச்சும் ஒரு முடிவுகள் எடுக்கும்போது அவங்க கலந்து கொள்ளும் உரிமை அவங்களுக்கு இருக்கும். அப்போ ஈக்விட்டியில் செல் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்டான ரைட்ஸ் போயிடும். அப்போ அதனால பார்த்தீங்க அப்படின்னா நான் ஈக்விட்டி மார்க்கெட்டில் வாங்கி வச்சுருக்கேன், விற்றா அந்த நிறுவனத்துக்கிட்ட இருக்கிற எங்கிட்ட ரைட்ஸ் போயிடும். அப்போ நான் விற்கக்கூடாது. மதிப்பிழப்பு ஏற்பட்டால் இல்லை மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சா அதிலிருந்து என்னை தற்காத்து கொள்ள என்ன செய்வது அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அதே போல் என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சுக்குமே இப்போ நம்ம என்எஸ்சி பார்க்கறதுனால என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ வாங்குறவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, விற்கிறவங்க யாருமே இல்லை அப்படின்னா அப்போ அந்த எக்ஸ்சேஞ்சுக்கும் ஒரு ரெவென்யூ இருக்காது. அப்போ இந்த ரெண்டு ப்ராப்ளத்தையும் நம்ம ஒன்று சேர்த்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா என்எஸ்சி வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை அவங்க ஏற்படுத்தினாங்க. அதாவது உரிமை இல்லாத, ரைட்ஸ் இல்லாத ஒரு பொருளை கொடுக்குறோம், அது கொடுத்த மாதிரியே நீங்கள் திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் டெரிவேட்டிவ். அப்போ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இது ஆக்சுவலாக கொண்டு வந்தது ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்காக. ஆனால் இதை நம்ம இப்போ வெளியில் தனியாக பார்த்துட்டோம் அப்படின்னா இதை லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷன் சொல்லுவாங்க. அதனால தான் கான்ட்ராக்ட். அப்போ ஒரு கான்ட்ராக்டை வச்சுருக்காங்க, அதை வாங்குறவங்க வாங்கி கான்ட்ராக்டை கிரியேட் பண்ணலாம், விற்கிறவங்க விற்று கான்ட்ராக்டை கிரியேட் பண்ணலாம். ஆனால் அந்த கான்ட்ராக்ட் முடியும் போது ஏன்னா ஒரு உரிமையே இல்லாத ஒரு பொருளை தானே கொடுத்துருக்காங்க, அப்போ அந்த பொருளை உரிமை இருக்கக்கூடாதுன்னா திருப்பி கொடுத்துருவோமா இல்லையா? அப்போ ஒரு பொருளை கொடுத்துருக்காங்க, அந்த பொருளை கொடுத்த மாதிரியே திருப்பி கொடுத்துருங்க. அதனால தான் ஃபியூச்சர்ஸோடதை வந்துட்டு ஒரு பொசிஷனை வந்துட்டு கவர் பண்ணி ஆகணும். அதனால நீங்கள் பை பண்ணியிருந்தா செல் பண்ணணும், செல் பண்ணியிருந்தா பை பண்ணணும். ஆக மொத்தம் எக்ஸ்பைரி அன்னைக்கு அது நில்லா இருக்கணும், யாருக்கிட்டையும் ஓப்பன் பொசிஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அப்போ ஹெட்ஜில் நமக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டோம்னா இது ஐடிஎம் ஆப்ஷன்ஸ், ஓடிஎம் ஆப்ஷன்ஸ், ஏடிஎம் ஆப்ஷன்ஸ்னு பிரிக்கிறாங்க. ஐடிஎம் ஆப்ஷன்ல மட்டும்தான் ஆக்சுவல் காஸ்ட் வித் டைம் வேல்யூ, எக்ஸ்ட்ரன்சிக் வேல்யூ இருக்கும். அப்போ எக்ஸ்பைரி அன்னைக்கு என்ன ஆகும்னா இன்ட்ரன்சிக் வேல்யூ மட்டும் ஐடிஎம் ஆப்ஷனுக்கு இருக்கும், ஏடிஎம்முக்கும் ஓடிஎம்முக்கு 0 ஆயிடும். அதனால தான் ஆப்ஷன் கிரீக்ஸ் வேல்யூவில் இது கணக்கீடு பண்ணுறாங்க. அதனால நீங்கள் நினைக்கிற மாதிரி சப்ளை அண்ட் டிமாண்டில் இது ஒர்க் ஆகாது. அப்போது எக்ஸ்பைரி அன்னைக்கு செட்டில்மெண்ட் நடக்கணும். அப்போ ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் பண்ணி அதை கேப்பை நில் பண்ணிடுவாங்க. ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் நமக்கு ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகணும். அப்போ வீக்லி எக்ஸ்பைரிக்கு உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்காது. அப்போ ஃபியூச்சர் இருந்தால் மாதிரி தானே ஒர்க் ஆகும். அதனால தான் சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்ட்டு நம்ம ஒன்று கொடுத்து நம்ம பேசிட்டு வரோம். அதனால தான் ஒவ்வொரு சேம் ஸ்ட்ரைக்கோட கால் புட்ட டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம ஃபியூச்சரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அப்போது ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் முழுக்க நமக்கு எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னா ஃபியூச்சரை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஆனால் செட்டில்மெண்ட், ஃபியூச்சரோட செட்டில்மெண்ட் எது நடக்கும்னா ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர். அதனால தான் பார்த்தீங்கன்னா அண்டர்லைங் வேல்யூ அசெட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்எஸ்சியில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஆப்ஷன் செயின் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அவங்க பார்த்தீங்கன்னா அந்த அண்டர்லைங் அசெட்டுன்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ட்ரேடு நடக்கிறது, ஆப்ஷன்ஸோட ட்ரேடு நடக்கிறது வந்துட்டு ஃபியூச்சர் பேசிஸில் தான் நடக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிஃப்டியோட இந்த கான்ட்ராக்ட்டுக்கும் அடுத்த கான்ட்ராக்ட்டுக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். ஏன் இதை இன்னைக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு சொல்லும் போது தான் உங்களுக்கு எளிதாக புரியும் அப்படிங்கிறக்காக. ஏன்னா இன்னைக்கு ஒரு எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு, அப்போ அதோட ப்ரைஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஏப்ரல் கான்ட்ராக்ட் பாருங்க 23,995, இவங்களும் 23,995. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் ஃபியூச்சர் அதிகமாக இருந்தது, அதுக்கு பேர் வந்து ப்ரீமியம்னு சொல்லுவாங்க. இப்போ அது நில் ஆயிருக்கு.
இப்போ அடுத்த கான்ட்ராக்ட் மே கான்ட்ராக்ட் பாருங்க 24,081. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 86 புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்கு. இப்போ 24,000 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கு தான் இது ஏடிஎம்மாக கன்சிடர் பண்ணணும் ஸ்பாட்டோட பேசிஸில் பண்ணுனா. ஆனால் 24,000 கால் வந்து புட்டோட விலையை விட 80 ரூபாய் ஜாஸ்தியாக இருக்கும். மே மாதத்தோட கான்ட்ராக்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணா இருக்கலாம், டைம் வேல்யூ உள்ளே இருக்கிறதுனால. இதை நான் எரேஸ் பண்ணல, இது அப்படியே நம்ம போய் பார்க்கலாம். அதே மாதிரி 24,100 புட்டுக்கும் பார்த்துடலாம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் 24,100 கால் ஆப்ஷனை விட 20 ரூபாய் ஜாஸ்தியாக இருக்கணும் புட். நான் எழுதுனது கரெக்டாக இருக்கா? ஓரளவுக்கு 24,000 கால் தானே இங்கே பார்க்கும்போது அட் த மணி 24,000 தானே, அப்படி இருக்காது. அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்க 420 ரூபாய் புட்டோட விலை, காலோட விலை 505 ரூபாய். அப்போ எவ்வளோ வித்தியாசம்? 85 ரூபாய் வித்தியாசம் இருக்குங்களா? நம்ம எங்கே போட்டிருக்கோம்? 80 ரூபாய் கால் ஜாஸ்தியாக இருக்குன்னு போட்டிருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு ஸ்பாட்டோட அடிப்படையில் தான் ஏடிஎம் கன்சிடர் பண்ணணும்னா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஆப்ஷன் ப்ரீமியம் முழுக்க 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 ஃபியூச்சரோட பேஸ் பண்ணி தான் வர்த்தகமாகுது. இப்போ இதை 24,100க்கு நான் கொண்டு போகிறேன். 456 யார்? புட்டோட விலை, காலோட விலை 456, காலோட விலை 472. அப்போ கிட்டத்தட்ட 16 ரூபாய். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 16 நம்ம கழிச்சிட்டோம்னா 24,084, இதில் 85 கூட்டி பாருங்க 24,085. ஸோ எவ்வளவு தூரம் அந்த ஆன்சர் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலியமாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஓகே, இப்போ அட் ப்ரெசண்ட்டு இப்போ நம்ம இந்த ஜோன் நம்ம போய் பார்க்கலாம். 24,000 எக்ஸ்பைரி வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் ஏப்ரல் 28. புட் ஆப்ஷன் வந்து 4 ரூபாய், கால் ஆப்ஷன் வந்து 0. இங்கே நல்லா செக் பண்ணுங்க. நேற்று 24,125 முடிஞ்சிருந்தாங்க. 166 ரூபாய் இருக்கிறவன் 0 ஆயிட்டான், 46 ரூபாய் இருக்கிறவன் 4 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கிறான். இதில் நீங்கள் ஜாக்பாட் எடுத்த, அதாவது நல்ல ஒரு ஜாக்பாட் எடுத்திருப்பீங்கள்ல, இந்த ஜாக்பாட் இங்கே என்ன வேணும் அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ணும்போது கால் செல்லர் புட் செல்லர் இவங்க 2 பேரும் எப்போ ப்ராஃபிட்டில் இருப்பாங்க, எப்போ லாஸில் இருப்பாங்க. கால் செல்லர் புட் செல்லர் எப்போ வந்து ப்ராஃபிட்டில் இருப்பாங்க, எப்போ லாஸில் இருப்பாங்கன்னு தெரியணும். மோஸ்ட்டாக செல்லர்ஸ் வந்து லாஸை புக் பண்ணுற வாய்ப்பு கம்மி. அப்போ ப்ராஃபிட் எப்போ புக் பண்ணுவாங்க? டிகே ஏற்பட்ட பின். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ஜாக்பாட்டெல்லாம் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே நீங்கள் ட்ரேட் பண்ணி ஜாக்பாட் அதிகமாக எடுத்திருக்கீங்களா, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருந்தவனை ட்ரேட் பண்ணி நீங்கள் எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ இங்கே பாருங்கள், இந்த சார்ட் வந்துட்டு நிறைய பேர் வந்து நீங்கள் சார்ட்டை பற்றி பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ சார்ட் நீங்கள் போடுறீங்களே அப்படின்னு சிலர் கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கே இருக்கிற லெவல்ஸ் எல்லாமே நான் சார்ட்டில் போட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போடலை. இந்த லெவல்ஸை வந்து நான் காலையிலேயே நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாச்சு. அது போக எப்படியெல்லாம் லெவல்ஸ் எடுக்கணும் நம்ம ஓப்பனாக தான் சொல்லியிருக்கிறோம். இதை யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ, ஏன்னா இது மேத்தமெட்டிக்ஸ், நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் புரியும். அப்போது 24,100 கால் நேற்று டேட்டா படி 59.60 ரூபாய் லோ. அப்போ அந்த லோ வச்சு 24,160 நான் போட்டிருக்கேன். 103 ரூபாய். அப்போ 24,203. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 24,200, அதாவது மார்க்கெட் கீழே ஓப்பன் பண்ணாலும் அங்கே போயிட்டு இங்கிருந்து கீழே வந்திருக்காங்க. இங்கே நல்லா புரிஞ்சுட்டா உங்களுக்கு தெரியும். நேற்றே நம்ம கொடுத்த டேட்டா 24,000 24,200க்குள்ளே இருக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கல் தான் இருக்குது. 24,100 கால் புட்டும் 24,000 புட்டும் 24,200 இருக்கனால நம்மளோட தம்ப்நெயில 24,000 to 24,200 தான் கொடுத்துருந்தேன். அப்போது எவ்வளவு தூரம் இதற்குள்ளே இருக்கிற லெவல்ஸ் ஒர்க் ஆகுது. அப்போ பொதுவாக நீங்கள் யோசிச்சு பாருங்க, கால் செல்லர் பேனிக் பிளேஸில் அங்கிருந்து மேலே போகிறாங்களா, அங்கிருந்து கீழே வராங்களா, இந்த இடத்துல ஏதோ ஒரு முடிவு எடுப்பாங்களா, அந்த இடத்துல மூமெண்ட் என்ன நடக்குது அப்படி இங்கே அப்சர்வ் பண்ணால் போதும்.
புட் செல்லர் பேனிக் பிளேஸ், இது புட் செல்லர் பேனிக் பிளேஸ். இந்த இடத்துல இருந்து பாருங்க ரெக்கவரே கிடைக்கல. அப்போ இதை நீங்க புரிந்து கொண்டாலே சில விஷயங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம். அப்புறம் இந்த ஏடி மீட்டிங் பாயிண்ட் எப்படி ஜீரோ ஆகணும்? இங்க நல்லா நம்மளுக்கு ரெகுலரா வாட்ச் பண்றவங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல சேம் ஸ்ட்ரைக் நான் என்ன லெவல்ஸ் எடுக்கிறனோ அந்த லெவல்ஸ் நீங்க எடுக்கிறீங்களா அப்படிங்கறக்கு நீங்க வந்துட்டு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே கமெண்ட் பாக்ஸ்ல நம்ம டேட்டாவை பதிவு பண்ணிடுங்க. இப்போ நம்ம லெவல்ஸ் எடுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம், அடுத்த கான்ட்ராக்ட் மே 5. இப்போ இதுல நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, சேம் ஸ்ட்ரைக்கோட கால் புட்டோட டிஃபரன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்குறேன். நம்ம பேஸ்டா 24,000லேயே அது இருக்கு. அப்போ 25 புள்ளிகளுக்கு இது வந்து நான் எல்டிபி அடிப்படையில் எடுத்திருக்கேன். நீங்க வந்து க்ளோஸோட அடிப்படையில் எடுத்துக்கோங்க. இப்போ 24,000 இது வந்து நம்மளுக்கு 10 பாயிண்ட் வித்தியாசம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 210 ரூபாய். இது காமன் ஏடிஎம்னு இதுக்கு பெயர். இப்போ மீட்டிங் பாயிண்ட் அடுத்தடுத்த ஸ்ட்ரைக். இப்போ மார்க்கெட் 24,100 இருக்காங்களா, அடுத்தது என்ன பண்ணலாம், மேலே போனா 24,050 போகலாம், அடுத்தது 24,100 போகலாம், இப்படி போகலாம். கீழே வந்தா படிப்படி அப்படித்தானே வரும். 23,950 அடுத்து 23,900. என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் நீங்க போட்டுட்டு, இப்போ நான் 24,050 போடுறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக 24,050 போடுறேன். உடனே இது அப்படியே எழுதிடுங்க. 191, 210, 230 இதுக்குள்ள என்ன கேம் ஆடுறாங்க அவ்வளோதான். இந்த கண்டிஷன்ஸை நீங்க பார்க்கணும். அடுத்து 24,100 என்ன பண்றீங்க, 170, 210, 260 இந்த ஜோனை நீங்க அப்படியே போட்டுறீங்க. அடுத்தது 23,950க்கு 183, 210, 245. அடுத்தது 23,900 இது வந்துட்டு 160, 210, 270. இங்க க்ளோஸ் பிரைஸ் என்ன வராங்களோ அதுக்கு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நான் இங்க பை பண்ணுங்க, இங்க செல் பண்ணுங்க நான் சொல்லல, எப்பவும் சொல்லவும் மாட்டேன். என்னோட கட்டண பயிற்சியில பங்கேற்கிறவங்களுக்கும் கூட நான் சொல்ல மாட்டேன். நீங்க தான் ரிசர்ச் பண்ணணும். அப்பதான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நான் இந்த இடத்துல பை பண்ணுங்கன்னு சொல்றேன், அந்த இடத்துல பை பண்ணி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை சமாளிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, அதற்குண்டான எல்லா காரணங்களும் சொல்லி உங்களை சமாளிக்க முடியும். ஆனா லாஸ் ஆச்சுன்னா அதுக்கு காரணம்னா உங்க கேபிட்டல் தான் லாஸ் ஆகும். அப்ப நீங்க முடிவு எடுக்கணும், இந்த இடத்துல நான் ட்ரேட் பண்ணலாமா ட்ரேட் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத நீங்க முடிவு எடுக்கணும். அதற்காகத்தான். சரி, இப்போ நம்ம 24,000க்கே நம்ம போயிடலாம். இந்த 24,000 அப்படிங்கிறது அட் த மணி. ஆக்சுவலா நம்மளுடைய விஷன் என்னன்னா எக்ஸ்பெரி. அந்த எக்ஸ்பெரி எப்போ, மே 5. அப்போ மே 5ஆம் தேதி சப்போஸ் இந்த 24,000த்துல இருந்திருந்தா இதோட ஆக்சுவல் வேல்யூ 0. அப்போ இந்த 24,000க்கு இப்போ வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா 24,000 கால் ஒன்று ஐடிஎம் ஆப்ஷனா மாறணும், கால் ஆர் புட் வந்து ஐடிஎம் ஆப்ஷனா மாறணும். அப்போ 24,000க்கு மேலே இருந்தாலே கால் ஐடிஎம், 24,000க்கு கீழே இருந்தாலே புட் ஐடிஎம். அவ்வளோதான் லாஜிக். அப்போ இங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்குறோம், 206, 215. நீங்க 210 ஆவரேஜா வச்சுக்கலாம். அப்போ இந்த 210 வேணும்னா இந்த 24,000த்துல இருந்து 24,210 போயிடணும். இந்த பக்கம் என்ன ஆயிடணும், 23,790 போயிடணும். அப்போ இந்த வேல்யூல இப்போ நான் செல் அடிக்கிறேன், நான் செல் அடிக்கலாம், பை பண்ணலாம். இந்த இடத்துக்குனா இந்த இடமே கிடையாது. இப்போ நமக்கு ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணோம்னா மாற்றம் அடையாத ஒரு டேட்டா வச்சு தான் நான் அனலைஸ் பண்ணணும். அந்த மாற்றம் இல்லாத டேட்டா ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கலாம், ஓப்பன் இருக்கலாம், எஸ்டர்டே ஹை இருக்கலாம், எஸ்டர்டே லோ இருக்கலாம், வீக்லி ஹை இருக்கலாம், வீக்லி லோ இருக்கலாம், வீக்லி ஓப்பன் இருக்கலாம், வீக்லி க்ளோஸ் இருக்கலாம். இந்த மாதிரி டேட்டா வச்சு நீங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்றீங்களோ அதற்குண்டான லெவல்ஸ் எடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 210 ஆட் பண்ணி அப்போ 24,210 வந்தா மார்க்கெட் வந்து ஒரு முடிவு எடுக்கணும். ஏன் முடிவு எடுக்கணும் அப்படின்னா, இந்த கால செல் இப்போ 210க்கு நான் செல் அடிச்சிருக்கேன்னா இதற்கப்புறம், ஏன்னா இது டைம் வேல்யூ இருக்கு இதுக்குள்ள, இப்போ நான் இன்ட்ரென்சிக் வேல்யூ கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதற்கு மேல மார்க்கெட் போச்சுன்னா எனக்கு லாஸ் வந்து உறுதி ஆயிடும். ஆனா எக்ஸ்பெரி 24,200க்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா எனக்கு ப்ராஃபிட், 24,000க்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா எனக்கு அது பிரீமியம் 0 ஆயிடும், அப்படி எனக்கு பேக்கெட். அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ 24,200க்கு மேலே நின்னா எனக்கு லாஸ் வரக்குண்டான வாய்ப்பு தான் அதிகம். அப்போ நான் அதை கவர் பண்ணுவேன்னா கவர் பண்ண மாட்டேனா? அப்போ இதை நான் ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு பொசிஷனை காலை செல் பண்ணுறேன்னா இல்லையா, இல்லை பொசிஷனை கவர் பண்ணேன்னா அங்கிருந்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிடும்.
இல்லைன்னா புட் செல்லருக்கு வந்து அந்த இடம் ப்ராஃபிட்டாக இருக்கும், அவங்க புக் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு முடிவு எடுக்கும். அப்போது இனிமேல் நீங்கள் இந்த டேட்டால எழுதிட்டு இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ண போகிறாங்க, அவ்வளோதான் லாஜிக். நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா இதுதான் ரிசர்ச் பண்ணணும். இந்த இடத்துல ஒன்று மார்க்கெட் வந்துட்டு சைடுவே போகும், இந்த இடம் சைடுவே போகிறாங்களா இல்லை அங்கிருந்து பெருசாக மேலே போகிறாங்களா கீழே போடுறாங்களா, இந்த இடத்துல என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல மட்டும் நீங்கள் முடிவெடுத்தா உங்கள் வின்னிங் ப்ராபபிலிட்டி என்ன வருது அப்படிங்கிறது பார்க்கணும். எப்பவுமே இந்த லோ வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 24,000 புட்டோட லோ 140 அப்படின்னா 23,860, காலோடது 206 ரூபாய் லோ அப்படின்னா 24,206. ஸோ இந்த இடங்கள் என்ன இருக்கு? அப்போ இதோட ஆவரேஜ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டா நமக்கு மொத்தமா இது வந்து 140, இது 200, 340. 340 டிவைட் பை 2 போட்டால் 170 பாயிண்ட்ஸ் வந்துடும். அப்போ இதிலிருந்து 170 பாயிண்ட் ஆட் பண்ணால் எனக்கு 24,030. அப்போ 24,030ல் மிட் பாயிண்ட் இருக்கு. அப்போ மார்க்கெட் 24,030க்கு கீழே இருந்தால் என்ன ஒர்க் ஆகுறாங்க, அதுக்கு மேலே இருந்தால் என்ன ஒர்க் ஆகுறாங்க. செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் ஹை. அப்போது 24,000 புட் நமக்கு இந்த 237க்கு கீழே போகலை அப்படின்னா இது 250 கன்சிடர் பண்ணிட்டா 23,750. அப்போ இவங்க 237க்கு கீழே போகலை அப்படின்னா மார்க்கெட்டே 23,750க்கு கீழே போகாதல்லவா. ஸோ இது மேஜர் சப்போர்ட். 333 கால் ஆப்ஷன் 333 தாண்டலைனாலே மார்க்கெட் 24,333 தாண்டாது. அப்போ இந்த கால் ஆப்ஷன்ஸை செல்லடிக்கிறவங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ இதை நீங்கள் புரிந்து கொண்டு ட்ரேட் பண்ணணும். செல்லராக இருந்தாலும் சரி பையராக இருந்தாலும் சரி எனக்கு என்ன சான்சஸ் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். இப்போ இது ஆக்டிவ் கான்ட்ராக்ட் போயிட்டு யார் சண்டை போட போறா அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ எக்ஸ்பைரி நான் மாத்துறேன் மே 5. இப்போ இந்த எக்ஸ்பைரியில் இப்போ வந்துட்டு வேல்யூமோட அடிப்படையில் சண்டை போடுறது யார் அப்படின்னா 24,000 கால் 24,000 புட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு கண்டினியூஸாக கால் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது வந்துட்டு ஸ்ட்ராடல். இப்போ அடுத்த வணிகத்தில் கால் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் 24,000 கால் 24,000 புட்டோட ஹைக்கு மேலே ட்ரேடு நடந்தாங்கன்னா மார்க்கெட் மேல் நோக்கி போறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. 24,000 புட் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் 24,000 காலோட ஹைக்கு மேலே ஸ்டாண்ட் ஆனாங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல வீழ்ச்சியை அடைவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது வந்து ஒரு ரிவர்ஸ் மல்டிபிள் ஹெட்ஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இது போல் ஒவ்வொரு பாயிண்ட்டாக நீங்கள் வந்துட்டு செக் பண்ணணும். இதை நம்ம வந்துட்டு இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொன்னால் நீங்கள் வந்துட்டு நம்மக்கிட்ட கிளாஸும் அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை மெம்பர்ஷிப்பில் இருந்தால் நம்ம டெய்லி மார்க்கெட்டில் என்ன மாதிரி இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு கொடுப்போம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி இம்பேக்ட் பண்ணுறாங்க, நாளைக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் எப்படி மாறுது அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி மே 12ஆம் தேதி நம்ம ப்ரீ ஓப்பன் ஸ்டாக் செலெக்ஷன்ஸுக்குன்னு உண்டான ஒரு கிளாஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தேன். அந்த கிளாஸ் வந்து நம்ம நடத்தாமல் இருந்தோம். ஸ்டாக் ஆப்ஷன் ஏன்னா நிறைய பேர் நான் இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ணுறதில்ல, நான் வந்துட்டு ஸ்டாக் தான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இதில் என்னென்னா உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்கணும், நீங்கள் பையராகவும் இருக்கணும் செல்லராகவும் இருக்கணும். அப்படித்தான் இருந்தால் தான் உங்களுக்கு இது பயன்படும் ப்ரீ ஓப்பன் ஸ்டாக். ஏன்னா நம்மளுடைய ட்ரேடிங் டைமே பார்த்தீங்கன்னா 9:15 9:30 ப்ராஃபிட்டோ லாஸோ டிசிப்ளினாக இதை கவர் பண்ண என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ண போகிறீங்க. இதுலேயும் பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது. ஸோ இதை மட்டும் மேலும் தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9842610908. நன்றி, வணக்கம்.